வெல்கம் டு தன்வந்த் யூடியூப் சேனல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அடை வச்சுருந்தோம். என்னால் ஒரு மாதம் வீடியோ போட முடியல, எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்தனால வீடியோ போட முடியல. இனிமேல் டெய்லியும் அப்டேட் வீடியோ போடுவோம். வாங்க பார்க்கலாம். இங்கே நாங்கள் அடை வச்சதுலேயே இவ்வளோ கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு. எங்ககிட்டயே எல்லாம் குறும்பு பண்ணுறது. கைஸ், இது அப்புறமேல வந்து பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பாருங்க கைஸ், இதெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு. நம்மக்கிட்ட பொறிச்சது இதெல்லாம். நம்ம நிறைய இது 1 மந்த் கேப் விட்டதில் உங்களால் பார்க்க முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. வாங்க நம்ம பண்ணையில் போய் பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. கைஸ் பண்ணிட்டு போகலாம். பாருங்க பண்ணைக்குள்ள வந்தோன்னு எப்படி வருதுன்னு. இது எல்லாமே நம்மக்கிட்ட பொறிச்சது. இதெல்லாம் நம்மக்கிட்டே பொறிச்சது தான் கைஸ். இங்கே ஆடெல்லாம் பாருங்க, அன்னைக்கு போன வீடியோவை விட எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. எல்லாமே ஒரு 4 கோழி மட்டும்தான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துச்சு கைஸ். மற்றது எல்லாமே நம்மக்கிட்ட பொறிச்ச கோழி குஞ்சு தான். இங்கே பாருங்கள், போன வீடியோவில் கூட இதுக்கு சிட்டுன்னு பேர் வச்சுருப்போம். எப்படி இருக்குது பாருங்கள், துருன்னு. அங்கே பாருங்கள் எவ்வளோ படா சைஸ், எவ்வளோ சைஸ், பெரிய சைஸான கிடாய் பாருங்கள். ஒன்றுமே பண்ணாது. கீழே பாருங்கள் எவ்வளோ கோழி குஞ்சுன்னு. இங்கே பாருங்கள் கைஸ், பாருங்க சேவல் தான் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. நம்ம இப்போ இதோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம் கைஸ். இதோட கழுத்து பகுதி ஒரு தசை ஈறுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வச்சு தான் கேமராவை கண்டுபிடிச்சிருக்காங்க. கோழியோட கால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லேயும் வித்தியாசமாக இருக்கும். அது சாப்பிட்ற இதெல்லாம் நம்ம லைவாக பார்க்கலாம் கைஸ். இதோ இந்த கோழியில் சரியா இல்லை, இதுக்கு இன்னும் சாப்பிடல போல கைஸ். இதில் விட்டுட்டு பாருங்க கைஸ் எவ்வளோ இருக்குன்னு. இன்னும் சாப்பிடுங்க கைஸ் நிறையா. வாங்க நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே பாருங்க எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. பாருங்க எப்படி துள்ளுதுன்னு, பாருங்க எப்படி துள்ளி ஓடுதுன்னு. எல்லாம் துருன்னு நல்லா வளர்ந்துருக்கு. ஒவ்வொன்றையும் பொட்டிக்கிறது அவ்வளோ கஷ்டம். எல்லாம் வேகமாக ஓடுது கைஸ். அது ஒரு சேவல் மட்டும் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அது நம்ம செஞ்ச இன்குபேட்டரில் பொறிச்சது. நம்ம இன்குபேட்டருக்கான ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை பிடிப்போம். நம்ம அந்த குச்சி எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்குபேட்டரில் பொறிச்ச கோழி எப்படி நல்ல சைஸாக இருக்குது பாருங்கள். இல்லை திருத்தரன்னு ஓடுது, ஒன்றும் பிடிக்க முடியல.
நம்ம இதெல்லாம் போட்டு தான் பிடிக்கணும். அதை பாருங்க என்ன சைஸில் இருக்குன்னு. இது சேவல் தான். சேவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்ட மாதிரி ஒன்று இருக்கும். கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காது. இது இது நம்ம இன்குபேட்டரில் இப்போ பாதி பறிச்சது தான். இங்கே பாருங்கள், இது பார்க்க சேவல் மாதிரி தான் எனக்கு, ஆனால் இது கோழி. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் கைஸ். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது கோழி கால்லேருந்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சேவல் கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும், கோழியோட கால் எல்லோ கலரில் இருக்கும் கைஸ். நம்ம எல்லாம் சோளம் நிறையா மெடிசன் போட்டு தான் வளர்க்குறோம். ஏன்னா நல்லா க்ரோத் ஆச்சுன்னா நிறையா உற்பத்தி பண்ணுறாங்க கைஸ். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸ் உங்களை நம்பி தான் இருக்கோம். வேணும்னா சொல்லுங்கள், நான் நம்பர் சொல்கிறேன். ஏற்கனவே நம்பர் நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலே சொல்லுவோம். பாருங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி கையில் கூட உட்கார வச்சா கூட உட்காரும். இது ஒரு கழுகு மாற. ஓகே கைஸ், இது விட்டுடலாம். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம இன்னும் அந்த கூண்டில் இருக்கிறத பார்க்கலாமா கைஸ்? குட்டி கோழி குஞ்சுங்களே, வாங்க போகலாம். பாருங்க எப்படி துள்ளுதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த கல் எடுக்கணும். எல்லாரும் வாங்க கைஸ், வெளியில் போயிடுவோம். நம்ம கயிறை கட்டிப்போம், இல்லைன்னா வெளியில் வந்துடும். வாங்க போகலாம். வாங்க பார்க்கலாம் இது எவ்வளோ பெருசுன்னு. எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பாருங்க கைஸ், இதெல்லாம் நம்ம கிட்ட பறிச்ச கோழி குஞ்சுங்க தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோழி குஞ்சு. இது என்னோடய ஃபேவரட்டான கோழி குஞ்சு கைஸ். எப்படி இருக்குது பாருங்கள். இது என்ன இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது ஒரு ஓவர் ஃபீடுக்கான காரணம். நாங்கள் சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம். இதுக்கு எதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா, நம்ம நிறைய சாப்பாடை போட்டு வச்சிடும். கோழிங்களுக்கு இவ்வளோதான் சாப்பிட்ணுன்னு தெரியாது. அதனால ஓவர் ஃபீட் இருக்கிறனால அதோட ஸ்டொமக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பிக்கும் கைஸ். எல்லா கோழிங்களுக்கும் நார்மலாக வர பிரச்சனை இது இயற்கையாகவே சரியாயிடும். நம்ம இதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து பண்ண தேவையில்லை. ஆனால் இதுக்கு ஒரு கண்ணில் இது ஒரு சொட்டு விடணும் கைஸ். ஏன்னா இந்த மருந்து பார்த்திங்கன்னா இந்த எந்த நோயும் வராமல் இருக்குது. நம்ம எப்படி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த தடுப்பூசி போடுறோம், அதே மாதிரி இதுக்கு தடுப்புக்கு ஊசி போடணும் கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள். வாங்க கைஸ், இது உள்ளே வச்சிடலாம். பாருங்க கைஸ் உள்ளே எவ்வளோ இருக்குன்னு.
கைஸ் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. நம்ம ஒன்றுத்தையும் பிடிக்க முடியாது, அவ்வளோ இதாக இருக்குது கைஸ். நம்மக்கிட்ட அதுக்கு ஒரு கோழி குஞ்சுக்கு அதோட பரிணாம வளர்ச்சினா அதோட கால் சரியாக வளராமல் இருக்குது. அந்த கோழி குஞ்சு நல்லா தான் இருக்குது, இருந்தும் மற்ற அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு அது கீழே தான் கைஸ் இருக்கு. அது கீழே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கோழி குஞ்சு உடம்பு சரியாத கோழி குஞ்சு எல்லாம் கீழே எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க நம்ம பார்ப்போம். இந்த கோழி குஞ்சு தான் கைஸ், இங்கே பாருங்கள். இதோட பரிணாம வளர்ச்சி இல்லாமல் நிறைய கோழிங்கக்கிட்ட அடி வாங்கி இதோட கால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்து இது நம்மக்கிட்ட நல்ல க்ரோத்தாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு காலில் தான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு ஹேண்டிகேப்டை நார்மலாக பாருங்கள், அவனை ஒரு ஏதோ பேஷண்ட் மாதிரி பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன், இப்போ ஏன் இந்த இதை சொல்கிறேன் தெரியுமா? உலகத்தில் எல்லா சதவீத மக்கள் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்க உள்ளுணர்வு அவங்க எல்லாம் நடக்கிறாங்க, நம்ம நடக்கிறது ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அவங்க ஹேண்டிகேப்டா நம்ம அவங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு இவங்க நான் பேஷண்ட்னால கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. நம்ம ஓவர் கேர் எடுக்க தேவையில்லை கைஸ். நம்ம அன்பு கொடுத்தா ஓவராக அன்பு கொடுத்தா அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ இந்த கோழி குஞ்சுக்கு தான் நாங்கள் இது உடஞ்சிருச்சு தூக்கி போட்டுடலான்னு முடிவு பண்ணலாமா? இதுக்கு ஒரு வாழ்க்கை, இது ஒரு உயிர். இந்த பூமியில் இது பிறந்திருக்குன்னா இது ஒரு காரணமாக தான் பிறந்திருக்கு. ஒரு உயிர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறக்கும். சும்மா ஏனோ தானோன்னு பிறக்காது எந்த இதுவும். பாய் காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.